இந்த எடப்பாடி பழனிசாமி மோடி சந்திப்பு இந்த கூட்டணி எல்லாம் பலப்படுத்த போறாங்க. இல்ல அவங்களுடைய கூட்டணி பலமா தாங்க இருக்குது. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கும் 2 பேருக்கு நடுவில் என்னன்னா சீட்டு. இப்போ வந்து நீங்க நடக்குது இல்லையா, எந்தெந்த தொகுதியில் நான் போட்டியிட போறேன்னு தெரிஞ்சதுன்னா தான் அந்த இடத்துல ஓட்டு சேர்க்கணும் அவர். அதுக்கு தான் அவர் வந்துட்டு சீட்டு சாரிங்க முன்னாடி முடியுன்றாரு. இவருக்கு என்ன அப்படின்னோம்னா பின்னாடி வச்சுக்கிடுவோம், ஸோ கம்மியாக கொடுப்போன்றது. அமித்ஷாவுக்கு என்ன அப்படின்னா முன்னாடி முதல்ல முடி அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு போறாங்க இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு இவர் சொல்லிடுவார் மோடி, சரியான சீட்டை ஒன்று கொடு, அதே மாதிரி நான் மற்றவங்களெல்லாம் நான் கூட்டுக்கிட்டு என்டிஏவை நான் டெவலப் பண்ணிக்கிறேன், நீயும் ஜெயி நானும் ஜெயிக்கிறேன், நம்ம ஒன்றா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அதுக்கானது தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த பீகார் ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பீகாரில் எப்படி இந்த எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி அமைச்சாங்களோ அதே மாதிரி இங்கே இந்த பிரிஞ்சிருக்கிற தினகரன், ஓபிஎஸ் இவங்களையும் சேர்த்து அப்புறம் பாமக, தேமுதிக இதெல்லாமே இணைக்க போகுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இல்லை நிச்சயம் அவங்க அதெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க விஜய் உட்பட குறி வச்சு அதான் பண்ணுறாங்க. அதுக்கு தான் விஜய் வந்துட்டு ஒரு தீர்மானம் போட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு போகிறதுக்காக தான் அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. எல்லாம் காரிய ஆட்கள் தான், புரியுதுங்களா? அதனால் எப்படி தான் இருப்பாங்க.